ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனை நாம் துதிக்கும்படி, மகிமைப்படுத்தும்படி, ஆராதிக்கும்படி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிற இந்த நாளிலும் தெய்வ சமூகத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து நம்மளை நடத்த வேண்டும்படியாக நம்ம ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாட்களில் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே, கிருபையின் பிரசன்னத்தினால எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த விசேஷமான நல்ல ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்மை துதிக்கவும், பாடவும், ஆராதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர் எங்களை நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய விசேஷத்தை கிருபையினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பாடல் பாடுகிறோம், உங்களுடைய மகனை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவரே பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்க, மறைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய நாமத்தை ஆண்டவர் உயர்த்தும்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை வரவேற்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே வர இருக்கிற உடைய பிள்ளைகளை பாதுகாப்போடு கடந்து வரும்படி செய்யுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் இந்த இடத்துல ஆண்டவரை விட்டு கடந்து செல்லும்பொழுது ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவரே வாக்குத்தத்தம் பெற்று தெய்வ ஆவியானவருக்குள்ள கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. வருகிற நாளெல்லாம் கண்ணின் மணி போல உடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கிருபை பிரசன்னம் மூடி மறைத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. பரிசுத்த தெய்வ ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கும் வார்த்தைகளால் எங்களை திடப்படுத்துகிற, ஆற்றுகிற, தேற்றுகிற கர்த்தர் உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, காணிக்கை பகுதி, சங்கீத பகுதி, வசன பகுதி எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளில் நடக்கக்கூடிய ஆராதனைகள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உலகமெங்கும் நடக்கக்கூடிய அந்த ஆராதனையில் எந்த தீங்கு வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. ரட்சிப்பை பெறாத ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யணும். இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே ரட்சிப்பை ஆண்டவரே நீர் அனுக்கிரக பாராட்டுகிற கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, கிழக்கிலிருந்தும், மேற்கிலிருந்தும், தெற்கிலிருந்தும், வடக்கிலிருந்தும், 4 திசையிலிருந்து இந்த சபைக்கு ஜனங்கள் கடந்து வருவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே இந்த நாள் முழுக்க உடைய பிரசன்னத்தில் நாங்கள் காணப்பட உதவி செய்யும். இயேசு நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் செபிக்கையிலும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான டேனி பிரதர் அவர்கள் இந்த மத்தியிலே வந்து பாடலை பாடி ஆராதிக்கும் போது நம்மளும் கூட சேர்ந்து ஆராதிப்போம். கத்துக்கலாம். சோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், மக்கு சோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் மகிமையானவர், மகத்துவம் உள்ளவர். இவரை இம்மட்டுமாய் காத்த தேவன், இந்த புதிய நாளுக்கு அவன் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. நிமிடந்தோறும் எங்களை விசாரித்து மகிழ்கின்றவரை துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவராய் இருக்கிறீர் ராஜா. மக்கு சோத்திரிக்கிறோம். அப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்பா, அம்மை துதிக்கிறோம், மக்கு சோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் என்றென்றையுமாய் ஜீவிக்கிறவர். நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன் தகப்பனே. வானமும் சிங்காசனம், பூமியும் அது பாதப்படியா இருக்கப்பட்ட நன்றி தகப்பனே. பாவமாய் துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா, உமக்கு சோத்திரம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ராஜா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். சோத்திரிக்கிறோம் அப்பா, ஆமென். சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. இயேசு ராஜா, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சுராஜா, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை
வேந்தனும் நீரே. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவேன் இயேசு ராஜாவை. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனீரே. ஆமென் தகப்பனே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்று எங்களுக்காக. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. உமது பரலோகத்தில் ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயக நீரே இயேசு ராஜாவே. ஆராதனை வேந்தனும் நீரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாமை துதிக்கிறோம் மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி பாமை துதிக்கிறோம் மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். நீர் 1000 பேர்களில் சிறந்தவர். ஆண்டவரே எங்கள் விடிவெளி எங்கள் பிரியமே. ஆண்டவரே மனிதர்கள் போட்டு துதிக்கிற நீர் மகிமையான தேவன். உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தேவன், என் தேவனாய் இருக்கிறீர்கள் அப்பா. உம்மை துதிக்கிறோம் மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். மலைகளை விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உன் கிருபை எங்களை விட்டு மாறாது தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு கிருபையும் சமாதானம் எங்களை விட்டு நிலை பெயராது. ஆண்டவரே பாடுவோமா. மலைகளை விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு ராஜாவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும்
கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலோ கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா, ஒவ்வொரு நாளும் கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலோ கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீ, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டே. என் மேல் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தே, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டே. பாவங்களை மன்னித்தீரே, அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீரே, அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனா, இயேசு எனக்காய் பலியானதனா. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலோ நீதியினால் நான் சிறப்படுவே, கொடுமைக்கு நான் தூரமாவே. நீதியினால் நான் சிறப்படுவே, கொடுமைக்கு நான் தூரமாவே. பயமில்லாதிருப்பே, திகிலுக்கு தூரமாவே. பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவே. ஏதுவும் என்னை அணுகுவதில்லை, ஏதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தே. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குரைத்தே. எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவே, குற்றப்படும்படி செய்திடுவே. கிருபை விலகாதையா, இயேசு ராஜாவே. கிருபை விலகாதையா, இயேசையா உங்க கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. இயேசையாவும்
கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கைவிரித்தாலும், மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கைவிரித்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மனிதர்கள் விலகினாலோ கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையா உங்க கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தே, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டே. என் மேல் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தே, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டே. பாவங்களை மன்னித்தே, அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தே, அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையா உங்க கிருபை விலகாதையா. ஒவ்வொரு நாளும் கிருபை விலகாதையா. ஆமென். அப்படியே கரங்களுக்கு ஓமை துதிக்கிறோம். அவர் கிருபை ஒவ்வொரு நாளும் விலகாது. காலைதோறும் ஆண்டவரே அதிகாலையில் தேடுகிறவனை கண்டடைவான் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை. ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒவ்வொரு நாளும் புதிய மன்னாவை கொடுத்தது போல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை தருகிற தேவன். காத்திருக்கிறவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு புது கிருபை தருகிறவர். அப்பா அம்மை துதிக்கிறோம், நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த பூமியில் நம்ம யாரை நம்புவோம்? அவர் ஒருவர் தானே. அப்பா அம்மை துதிக்கிறோம். அப்பா நம்புகிறதுக்கு யாரும் இல்லை, அவர் நம்பத்தக்கவர் ஒருவர். அப்பா அம்மை துதிக்கிறோம், நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஓ தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நம்பத்தக்கவர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. அப்பா அம்மை துதிக்கிறோம். நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல. அப்பா நீ சொல்லாகும், நீ கட்டளை நிற்கும். அப்பா அம்மை துதிக்கிறோம், நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்கின தேவன். ஆண்டவரே சர்வ சிருஷ்டிகளையும் வார்த்தையினால் உண்டாக்கின தேவன். ஆண்டவரே நாங்கள் உண்மையை நம்பியிருக்கிறோம், உண்மை மாத்திரமே நம்பியிருக்கிறோம் ராஜா. அப்பா அம்மை துதிக்கிறோம், நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இயேசு ராஜாவே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. அப்பா நீ பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட நீ மனு புத்திரனும் அல்ல என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர் நம்பத்தக்கவர், அவர் ஒருவர் மாத்திரமே, வேற யாரும் இல்லை. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. நீ சொல்லிட நீர் மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல.
நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அல்லேலூயா. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, பொய் உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்ததே, ரெகோபோ தொடங்கியதே. எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்ததே, ரெகோபோ தொடங்கியதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. சொல்லுங்க. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஆமென். அற்புதமான ஆரம்பத்தை அவர் சம்பூர்ணமாய் மாற்றுகிறவர். நான் கண்ணீரோடு விதைத்தெல்லாம் அவர் கம்பீரமாய் ஆண்டவரே அறுக்க செய்கிறவர். ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. இந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வளர்ச்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தீ. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தீ. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட அனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல
மனமாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. எல்லாரும் சொல்லுங்க. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. சொல்லுங்க. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என்னை பெருக செய்பவரே. என்னை பெருக செய்பவரே. ஆமென். அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். 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 எல்லாரும் எழுந்திருக்கு. ஹல்லேலூயா. எழுந்திருக்கு. நீ கர்த்தரை நம்பத்தக்கவர், நீர் உண்மை உள்ளவர், ஜீவனுள்ளவர். ஸ்தோத்திரிக்கிறோம். செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரசங்கி 7ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். பிரசங்கி 7ல ஹல்லேலூயா. வாழ்வு காலத்துல கர்த்தரை நீ மகிமைப்படுத்து, சந்தோஷமாயிரு. ஆமென். ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரிக்கிறோம். ப்ராஸ்பரிட்டி பி ஜாய்ஃபுல். அப்போ வாழ்ந்திருக்கும் பொழுது நாம் கர்த்தரிடத்துல மகிழ்ச்சியாக நாம் இருக்கிறோம், வாழ்ந்திருக்கும் பொழுது. ஆனால் அதே சங்கீத பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கிறது தாழ்வு காலத்துல சிந்தனை செய். வாழ்ந்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல மகிழ்ச்சியாக இருக்கிறோமா. அதே சமயத்துல நமக்கு ஒரு தாழ்வு காலம் ஒன்று இருக்கிறது. இது ரெண்டையும் ஆண்டவர் அவர் என்ன செய்திருக்கிறாரா, ஒன்றுக்கொன்று அறியாதபடி அவர் மறைத்து வைத்திருக்கிறார் என்று பிரசங்கி சொல்லுகிறார். நாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பாடலை நாம் தேவ சமூகத்திலே நாம் பாடுவோம். எப்பொழுதுமே தேவன் நம்மளை ஒரு 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 ஆனந்த சந்தோஷத்தோட அவர் வைத்திருக்கிறார், ஆனந்த மகிழ்ச்சியோடு அவர் வைத்திருக்கிறார். நம்மளை அழைத்ததுக்கான நோக்கம் அவருடைய சமூகத்திலே நாம் மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாட்களில தேவனை நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி ஒரு ஆனந்த களிப்புடனே தேவனை நாம் எதற்காக மரித்தார் என்று சொன்னால் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக. அவரது பூமியில மனுஷனாய் அவதாரம் எடுத்து எழுந்து போன மகிமையை தேவன் நமக்கு மீட்டு கொடுத்தார். தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக மாற்றி தேவன் நம்மளை கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மளை முடிசூட்டி கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சியா இந்த உலகத்துல வாழ்வதற்காகத்தான் நம்மளை அழைத்திருக்கிறோம். முதலாவது அதுதான், நீங்களும் நானும் மகிழ்ச்சியா இருக்கணும். மனுஷன் காலைதோறும் இரவு ஒரு நாள் முழுக்க அவர் பிரயாசப்பட்டு உழைச்சி எல்லாம் எதுக்காகன்னா சந்தோஷமா இருப்பதை காட்டில வேற ஒன்றுமே இல்லையா. நான் பிரசங்கி கண்டுபிடிக்கிறேன். மகிழ்ச்சியா இருப்பதற்காக அந்த உலகத்துல தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். சீபாலாரா ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புடனே என் அப்பாவை பாடிடுவோம் என்கிற பாடலை நான் பாடுவோம். ஒரு மகிழ்ச்சியான தெய்வ சமூகத்துல நாம் இந்த பாடலை பாடுவோம். சீபாலாரா பாலாபா. ஆனந்த களிப்புடனே என் அப்பாவை போற்றிடுவே. ஜீவிய காலமெல்லாம் இயேசு ராஜாவை உயர்த்திடுவே. ஆனந்த களிப்புடனே என் அப்பாவை போற்றிடுவே. ஜீவிய காலமெல்லாம் இயேசு ராஜாவை உயர்த்திடுவே. பாடுவேன் இயேசு ராஜனை, போற்றுவேன் இயேசு ராஜனை. பாடுவேன் இயேசு ராஜனை, போற்றுவேன் இயேசு ராஜனை. என் வாழ்வில் இன்பம் இயேசுதான், என் வாழ்க்கையில் தீபம் இயேசுதான். என் வாழ்வில் இன்பம் இயேசுதான், என்
அப்பாவை போற்றிடுவே ஜீவிய காலமெல்லாம் இயேசு ராஜாவை உயர்த்திடுவே சிலுவையில் இயேசு மரித்தார் என் பாவம் போக்கிடவே மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்னோடு வாழ்ந்திடவே சிலுவையில் இயேசு மரித்தார் என் பாவம் போக்கிடவே மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் பாடுவேன் இயேசு ராஜனை போற்றுவேன் இயேசு ராஜனை பாடுவேன் இயேசு ராஜனை போற்றுவேன் இயேசு ராஜனை என் வாழ்வில் இன்பம் இயேசுதான் என் வாழ்வில் தீபம் இயேசுதான் என் வாழ்வில் இன்பம் இயேசுதான் என் வாழ்வில் தீபம் இயேசுதான் ஆனந்த களிப்புடனே என் அப்பாவை போற்றிடுவே ஜீவிய காலமெல்லாம் இயேசு ராஜாவை உயர்த்திடுவே ஆனந்த களிப்புடனே என் அப்பாவை போற்றிடுவே என் ஜீவிய காலமெல்லாம் இயேசு ராஜாவை உயர்த்திடுவே உலகால் யாவும் உணரும் இயேசுவின் நாமத்தினால் பாதாள சேனைகள் நடுங்கும் இயேசுவின் நாமத்தினால் முழங்கால்கள் யாவும் முடங்கும் இயேசுவின் நாமத்தினால் பாதாள சேனைகள் நடுங்கும் இயேசுவின் நாமத்தினால் பாடுவேன் இயேசு ராஜனை போற்றுவேன் இயேசு ராஜாவை பாடுவேன் இயேசு ராஜனை போற்றுவேன் இயேசு ராஜாவை என் வாழ்வில் இன்பம் இயேசுதான் என் வாழ்க்கையின் தீபம் இயேசுதான் என் வாழ்வில் தீபம் இயேசுதான் என் வாழ்க்கையில் தீபம் இயேசுதான் ஆனந்த களிப்புடனே என் அப்பாவை போற்றிடுவே ஜீவிய காலமெல்லாம் இயேசு ராஜாவை உயர்த்திடுவே ஆனந்த களிப்புடனே என் அப்பாவை போற்றிடுவே என் ஜீவிய காலமெல்லாம் இயேசு ராஜாவை உயர்த்திடுவே நுகங்கள் முறிந்து போகும் உன்னதரின் அபிஷேகத்தால் ஆற்றலோ சக்தியோ அல்ல ஆவியால் எல்லாம் ஆகும் நுகங்கள் முறிந்து போகும் உன்னதரின் அபிஷேகத்தால் ஆற்றலோ சக்தியோ அல்ல ஆவியால் எல்லாம் ஆகும் பாடுவேன் இயேசு ராஜனை போற்றுவேன் இயேசு ராஜாவை பாடுவேன் இயேசு ராஜனை போற்றுவேன் இயேசு ராஜாவை என் வாழ்வில் இன்பம் இயேசுதான் என் வாழ்க்கையில் தீபம் இயேசுதான் என் வாழ்வில் இன்பம் இயேசுதான் என் வாழ்க்கையின் தீபம் இயேசுதான் ஆனந்த களிப்புடனே என் அப்பாவை போற்றிடுவே என் ஜீவிய காலமெல்லாம் இயேசு ராஜாவை உயர்த்திடுவே ஆனந்த களிப்புடனே என் அப்பாவை போற்றிடுவே ஜீவிய காலமெல்லாம் இயேசு ராஜாவை உயர்த்திடுவே ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் ஹalleluya அவரது உலகத்திற்கு ஒளியாக வந்தார் ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம் உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்தார் நீங்க கிறிஸ்துவை அறியாத சகோதரர்கள் அவர்கள் ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் நல்ல ஒரு மகிமையான காலங்கள் ஒரு விசேஷ பண்டிகை நாட்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல அவங்களுடைய தெய்வங்களுக்கு தீபத்தை ஏற்றுவார்கள் தீபம் அதற்கு என்ன அடையாளம்னா
கடவுள் தீபமாக நமக்குள்ளே பிரகாசிக்கிறார் என்ற அர்த்தம். கடவுள் நமக்குள்ளே தீபமாக அக்கினியாக எரிகிறார் என்ற அர்த்தம். அதற்கு அந்த தீபம், அந்த எரிகிற ஒலிக்கும் அந்த எண்ணெயிலிருந்து போகிற அந்த திரியும் அதற்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இன்னைக்கு அந்த ஒலி எரியணும் அப்படின்னு சொன்னா அந்த எண்ணெயிலிருந்து போகக்கூடிய திரி தான் முக்கியம். எண்ணெயும் முக்கியம், திரியும் முக்கியம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக இயேசுவுக்கும் அவர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்துக்கும் இடையில நாம திரியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, திரியாக இருக்கிறோம். இந்த திரியில எண்ணெய் இல்லைன்னா அந்த ஒலி இல்லை. இயேசு இல்லைன்னா நீங்களும் நானும் இல்லை. நான் சொல்றேன், உலகத்துல நீங்க இல்லைன்னா ஏசப்பாவுக்கு வேலையே இல்லை. ஹல்லேலூயா. உலகத்துல நீங்களும் நானும் இல்லைன்னா ஏசப்பாவுக்கு வேலையே இல்லை. அவர் உங்களை கொண்டு எண்ணெய் கொண்டதான் காரியங்களை அவர் நடிப்பிக்கிறவராக இருக்கிறார். உங்களை கொண்டு எண்ணெய் கொண்டதான் காரியங்களை நடிப்பிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, இயேசு ராஜா அவரது உலகத்திற்கு தீபமாக வந்தார். சிபாலாராபா பாடுவேன் இயேசு ராஜனை, போற்றுவேன் இயேசு ராஜாவை, பாடுவேன் இயேசு ராஜனை, போற்றுவேன் இயேசு ராஜாவை. என் வாழ்வில் இன்பம் இயேசுதான், என் வாழ்க்கையின் தீபம் இயேசுதான். என் வாழ்வில் இன்பம் இயேசுதான், என் வாழ்க்கையின் தீபம் இயேசுதான். நம்முடைய வாழ்க்கையில அவர் தீபமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து தீபமாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கிறதா? இயேசு என்கிற தீபம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்காது. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ஒளியா இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்காது. இந்த நாட்கள்ல அவர் வந்ததுக்கான நோக்கமே நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் இம்மையிலும் நம்மளை ஆசீர்வதித்து மறுமையிலும் நம்மளை ஆசீர்வதிக்க சுத்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை இல்லாம நம்மளை யாராலையும் நம்முடைய ஆசீர்வதிக்க முடியாது. வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அவரை நம்புகிறது என்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். ஆமென். உலகத்துல யாரையோ நம்பி ஏமாந்து போறாங்க. நான் சொல்றேன், இயேசுவை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரால ஏமாற்றப்பட போகிறதும் இல்லை. அவரால் ஏமாற்றப்பட்ட நபர்கள் யாரும் இந்த உலகத்துல இல்லை. அவரையே நம்ம நம்பி இருக்கிறோம். ஏதாகிலும் ஒன்று செய்ய ஆர்வமுள்ளவராய், தீவிரமுள்ளவராய் இருக்கிறார். சொல்றவங்க பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்குதோ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையும் பெருசா வரப்போகுது. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை எவ்வளவு பெரியதாக நாம் பார்க்கிறோமோ அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் அநேக பாவங்களை செய்திருக்கிறாள், ஆகையால் கர்த்தர் அவள் அதிகமா நேசித்தார். சீமோனை கேட்கிறார், சீமோனே, ஒருவன் அதிகமாய் கடன் பெற்றிருக்கிறான், ஒருவன் குறைவாய் கடன் பெற்றிருக்கிறார். இரண்டையுமே எஜமான் மன்னிக்கிறார். யார் அதிகமாய் தேவனிடத்திலே அன்பு கூறுவார்கள் என்று சொன்ன பொழுது சீமோன் சொன்னார், ஆண்டவரே, அதிகமாய் யார் கடன் பெற்றார்களோ அவர்கள் அதிகமாய் அன்பு கூறுவார்கள். அதே போலதான் சொன்னார், இவள் அதிகமாய் பாவம் செய்தால் ஆகையினால இவள் அதிகமான அன்பை பெற்றிருக்கிறார். நீங்க வாழ்க்கையில ஆண்டவர் அவர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். அவரை நம்பி இருப்பது என்பது நமக்கு கிடைச்ச ஒரு இன்பமான அனுபவம். விசுவாசத்தினால நம்ம பெற்றுக்கொள்ளுகிறது என்பது ஒரு இன்பமான அனுபவம். இந்த உலகத்துல அவரை தவிர நம்ம நம்பத்தக்கக்கூடியவர் யாருமே இல்லை. நம்பி இருக்கிறோம். இந்த உலகத்துல யாரப்பா நம்புவோம்? உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசையா.
அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுவோம் எல்லாரும். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசையா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க குடும்பத்தில. உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோ. உம்மையின்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோ. உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை மரபிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசையா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க குடும்பத்தில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையின்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோ. உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க குடும்பத்தில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோ. உம்மையின்றி யாரும் இல்லையப்பா சுராஜா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோ. உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. மோசே சொல்றான், வாழ்க்கையில கண்ட துன்பத்துக்கு பதிலாக ஹல்லேலூயா என்னபடியாத அதிசயங்களை அற்புதங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கோ ஹல்லேலூயா அவ்வளவு அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிரசங்கில ஒரு வார்த்தையை படிச்ச அந்த வார்த்தை மனசுக்கு ரொம்ப
நான் அந்த வார்த்தையை அப்படி ஒரு வார்த்தை படிச்சிருக்கிறேன். ஆனா மீண்டும் படிக்கும் போது அதுல இருந்து எனக்கு ஆண்டவர் ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்தார். உங்கள் இருதயம் துக்கிக்கிறதுனால நீங்கள் அநேக அனுபவங்களை கற்றுக்கொள்வீர்கள். துதிக்கிறோம். உங்கள் இருதயம் சீர்படும். எல்லாவற்றையும் நிதானித்து எழுதுகிறான். இருதயம் துக்கிக்கிறதுனால இருதயம் சீர்படுமா, எதனால இருதயம் துக்கிது தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நடக்கிற கஷ்டங்களையும் நம்ம கடந்து வருகிற போராட்டங்களையும், இன்னைக்கு கடல்ல பிரச்சனையில நம்பிக்கை இல்லாம இன்னைக்கு யாரோருக்கிட்ட மாட்டிக்கொண்டு வாழ்க்கையில போராடி கொண்டு இருக்கிற, வாழ்க்கையே வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் இன்னைக்கு ஏராளம் பேர் இருக்கிறாங்க. மாத்திரை போடலன்னா பிரதர் என்னால தூங்கவே முடியல, என்னால நிம்மதியே இல்லை, நிம்மதி என்பதே இல்லை. எத்தனையோ பேர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா ஆண்டவர் நீங்க என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்கள் எப்பெல்லாம் துக்கப்படுறீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய இருதயம் சீர்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு காலங்களை கொடுப்பார். நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஒரு உன்னதமான உயரத்துக்கு. அதுக்கு என்ன தெரியுமா தேவை? அதுக்கு என்ன தெரியுமா நம்ம செய்யணும்? ஆண்டவருடைய முகத்தையே நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில ஏதாவது உண்டு, அவர் செஞ்சாதான் உண்டு. யாராலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை முயற்சி செய்யலாம். நம்முடைய பலத்தினால, நம்முடைய அறிவுனால, நம்முடைய திறமையினால பல மாற்றங்களை நம்ம செய்யலாம். சித்தம் இல்லாம உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் என்பது இல்லை. மீண்டும் சொல்லுவோமா? நீங்க தான் என் வாழ்க்கையில ஏதாகிலும் செய்யணும் ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா எங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லப்பா. உங்க முகத்தையே, உங்க வார்த்தையும், உங்களுடைய முகத்தையுமே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அவரை பார்த்தவர்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ராஜாவை 40 நாள் உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோ. 40 நாள் வனாந்தரத்துல உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. 40 நாளும் தேவனோடு கூட மோசே சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது 40 நாள் ஆண்டவர் அவங்க கூட பேசிக்கிட்டே இருந்தாராம். வசனம் சொல்லுது, மோசேயுடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லி. நான் சொல்றேன், அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், அவருடைய முகத்தை பார்க்கணுங்கிற ஆசைப்படுகிறவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு அவருடைய முகத்தை நம்ம பார்க்கிறோம், சொன்ன வார்த்தையை நம்ம பிடித்துக் கொண்டு இருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசித்தார்கள். மோசே சொல்றான், பேதுரு சொல்றான், ஆண்டவரே இங்கே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டு நம்ம இங்கேயே தங்கி விடலாமா என்று சொல்லி அவ்வளவு பிரசன்னம், தாங்கக்கூடாத ஒரு பிரசன்னம், ஒரு மகிமை. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வீட்டையும் உங்களுடைய முகத்தையும் உங்க உள்ளத்தையும் ஆத்மாவையும் ஆவியும் அவருடைய பிரசன்னம் நம்மளை நிரப்ப வேண்டும். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையில செய்யுங்கப்பான்னு சொல்லி அவருடைய சமூகத்துல நம்ம நிற்கிற தவிர வேற ஒண்ணுமே இல்லை.
நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், அவரை நம்புகிறது என்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்புகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில உன்னதமான அனுபவம், உன்னதமான அனுபவம். ஆண்டவரே, நாட்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்ய ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நோக்கி இருக்கணும். வாழ்வு காலத்துல நாங்கள் உண்மை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு காலம், தாழ்வு காலம் வரும் என்று சொன்னால் உண்மையே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மீதமுள்ள காரியங்களை நீர் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் செபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் வரலாம். சங்கீதம் 1ஆவது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன்கனியை தந்து இளைஞராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றங்களில் சபையிலும் வெளியில் இருப்பதில்லை. கர்த்தர் நீதிமன்ற வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து கொண்டார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சங்கீதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும்? பிரியமாக இருக்கணும். அவர் எத்தனை பேர் காலையிலையும் இரவு தூங்கும் போதும் காலையில் எழுந்திரிச்சோடனே வேதத்தை படிக்கிறீங்க? எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு தெரில. கட்டாயமாக நம்ம வேதத்தை என்ன செய்யணும்? படிக்கணும். எந்த அளவு நம்ம பிள்ளைகளையும் குடும்பத்தையும் மற்றவர்களையும் நம்ம நேசிக்கிறோமோ அந்த அளவு என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தில் நம்ம இரவும் பகலும் என்ன செய்யணும்? எப்பொழுதும் அவரோடு நம்ம சிந்தையோடு இருக்கணும். நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னாக நம்ம பேசாமல் இருக்கவே மாட்டோம். இல்லது நம்ம கணவன் மனைவி இருக்கிறோம் ஒரு வீட்டில் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம பேசாமல் இருக்க மாட்டோம். இல்லை சொந்த பந்தங்கள் வந்தால் அவங்கக்கிட்ட நம்ம பேசாமல் இருக்க மாட்டோம். எல்லாருக்கிட்டையும் பேசுகிற நம்ம, எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குற நம்ம, நிறைய நம்மளுடைய வேலைகள், அலுவல்கள், எத்தனையோ வேலைகள் ஒரு நாள் செய்து கொண்டிருக்கிறோம். அத்தனை வேலைகளுக்கும் நேரம் ஒதுக்குற நம்ம இந்த வேதத்தில் என்ன செய்யறதில்ல? பிரியங்கொள்றதில்ல. இந்த வேதத்தில் படிக்கிறதும் இல்லை. கட்டாயமாக நீங்கள் இந்த வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு பெண்மணி இருந்தாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க அப்பப்போ அறக்குறையாக சபைக்கு போய்கிட்டு, ஒரு கிறிஸ்தவ பெண்மணி சபைக்கு போய்கிட்டு வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு பேர் கிறிஸ்தவர்கள், அவங்க கிறிஸ்தவங்க அப்படி தான், அவ்வளோதான். அவங்க சபைக்கு போவாங்க வருவாங்க இப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க? எல்லார முறையும் என்ன செஞ்சிடுச்சு? அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. நிறைய பணம் இல்லை, கஷ்டப்படுறோம், ரொம்ப குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது. அதனால் தன்னுடைய கணவரை என்ன செய்யணும்? எப்படியாவது வெளிநாடுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க. அந்த கணவர் ஒரு மீனவர் இனத்தை சேர்ந்தவர். அவர் மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறவர். அவர் மீனவர் இனத்தை சேர்ந்ததுனால தினந்தோறும் ஒரு நாள் 1000 ரூபாய் வரும், ஒரு நாள் சும்மாவே வருவார், ஒரு நாள் 10,000 வரும், ஒரு நாள் 5,000 வரும். இப்படிப்பட்டதான வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை என்ன செஞ்சிட்டாங்க இவங்க? எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பணம் இல்லை, மகளிர் சுய உதவிக்குழுவில் இவங்க சேர்ந்துருந்தாங்க. அப்போ அந்த பணத்தை இவங்க கொஞ்சம் வட்டிக்கு பணம் வாங்கி என்ன செஞ்சாங்க? தன்னுடைய கணவரை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம். வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு 3 மாதம் கழிந்தது, 5 மாதம் கழிந்தது. வீட்டுக்காரர்கிட்டே இருந்து பணம் வரும், நல்லா சம்பாதிச்சிருப்பார், பணம் வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து ஒரு டெலகிராம் வந்தது. என்ன டெலகிராம் தெரியுங்களா? உன்னுடைய கணவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு,
நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இது என்னடா அது, நம்ம போய் பணம் சம்பாதிக்க போனோம், அனுப்பினோம் கணவரை, இப்போ வந்து கணவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் இந்த பைத்தியத்தை போய் கூட்டிகிட்டு வரணுமேன்னு சொல்லி கொஞ்சம் பணம் வாங்கி என்ன செஞ்சாங்க, மறுபடியும் தன்னுடைய கணவரை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. கணவரை கூட்டிக்கிட்டு வந்து அவங்களுக்கு பண பற்றாக்குறை அதிகமாக இருந்ததுனால மறுபடி கடன் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் கடன் பிரச்சனை அதிகமாக விட்டது. இந்த பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்த்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அசந்து போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. கடைசியில் வந்து அவங்க கணவர் இறந்து விட்டார். கணவர் இறந்ததற்கு பிறகு தான் அவங்களுக்கு ஒரு புத்தி வந்தது. நம்ம ஒரு கிறிஸ்துவ பெண்மணியாக இருந்து நம்ம கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டு இருக்கலை, கர்த்தருடைய வேதத்தை படிக்கலை, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இல்லை, நம்ம இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாக இல்லாத இரவும் பகலும் நம்ம பணத்தை நம்பியே இருந்துட்டோம், அதனால தான் நம்ம கணவரை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தெளிவு உண்டானது. அதற்கு பிறகு அவங்க வேதத்தை தினந்தோறும் படிக்க ஆரம்பித்தார்களாம். வாசிக்க அவர்கள்ட்ட காணப்படுகிறதான எல்லா விதமான துர்க்குணத்தின் ஆவிகள், அவங்க நிர்மூடத்தான ஆவிகள் எல்லாமே கடந்து விலகி போனதாம். அதற்கு பிறகு அவர் நல்ல பெண்மணியாக இருந்து அவங்க நம்பிக்கையோடு மறுபடியும் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கணவர் செய்த அந்த தொழிலையே இவங்க செய்ய ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொழிலை செய்து அவங்க கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். வேதத்தை படித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் அவர்களோடு இருந்ததினால அவர்கள் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆனாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எதற்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் பொருளாதார பற்றாக்குறையோ அல்லது சோர்வோ அல்லது வியாதியோ வேதனையோ வரும்போது எல்லாம் நமக்கு துணையாக நிற்பது, நமக்கு கேடகமாய் நிற்பது, நமக்கு ஆறுதலாய் நிற்பது எதுதான்? இந்த ஜீவனுள்ள வார்த்தை தான். இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது, எப்பொழுதும் நம்ம படிக்கும்போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுதும் நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய பாதையில் நம்ம நடக்கணும் அப்படிங்கும்போது கர்த்தர் அவர் வசனத்தை கொண்டு நம்ம பேசுவார். கர்த்தருடைய வசனம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய வசனம் அது பெண்மான்களை ஈனும்படி செய்யும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை வந்து அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நம்ம படிக்க நம் இருதயத்தில் உள்ளதான எல்லா அசுத்தங்களும், நம்மளுடைய இருதயத்தில் காணப்படுகிறதான கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாம் நம் கடந்து போவதை நம் கண்ணால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து அவரை நாம் பற்றி கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வசன பகுதி என் கிருபை உனக்கு போதும். பயப்படாத, சொல்லுமா. நீ மழையும் காணமாட்டாய், காற்றையும் காணமாட்டாய், மழையும் காணமாட்டாய், ஆனால் உன் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். ஆமென். சூப்பர். நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. சங்கீதம் 34:10. அல்லேலூயா. கிளாப் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏன் ஜெஃப்ரி என்னாச்சு? அடுத்த வாரம் வரணும், சரியா ஜெஃப்ரி? ஓகே. கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து சாட்சிகள் இருந்தால் சாட்சிகள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். காணிக்கை பகுதிக்கு நேராக செல்வோம். காணிக்கை பாடலை பாடும்படி ஜெனிஃபர். தருகிறேன்.
எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாதபடிக்கு கரங்களில் தேந்து வா, பாதம் கல்லில் மோதாதபடிக்கு கரங்களில் ஏந்து வா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென். அல்லேலூயா. நான் காணிக்கைக்காக சங்கீதங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்கள் இரட்டத்தனான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவங்களுடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிக்க, அவருடைய கரங்களின் கிரியைகளை ஆசீர்வதிக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறீர். தேவனே, உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை நீர் ஆசீர்வதியும், இரட்டிப்பான நன்மைகளை தாரும். வசனத்தை சொன்ன உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரை, இன்னும் உடைய வார்த்தையில் நம்முடைய பிள்ளைகள் நிலை பெற்றிருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சாட்சிகள் எங்களுக்கு ஏற்படுத்தி தாங்க. வருகிற நாளில் நாங்கள் சாட்சி சொல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறவர்கள் செபிகள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து நம்முடைய சபைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நம்ம ராஜகோபால் பிரதருடைய அப்பா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்க காலையிலேயே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் கலந்து கொள்ளுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை மணிக்குன்னு தெரில, ஆனால் நைட்டு இறந்துட்டு தான் சொன்னாங்க. இன்றைக்கி எப்படியும் மேக்ஸிமம் அவங்க அடக்கம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் நேரம் இருக்கும்போது நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய சபையில் ஆத்துமாக்களுக்காக நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் செபிங்க. கர்த்தர் புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வரணும். ஆமென். சத்தியத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் சபைக்குள்ளே வருவதற்கு அவர்களுக்கு சாத்தான் ஏதாவது ஒரு தடையை அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறான், உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறான். ஸோ அதனால் மக்கள் கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். ஜனங்கள் ரட்சிப்பை தேடி வர வேண்டும். ஆமென். அதற்காக நீங்கள் செபியுங்கள். வசனத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட, நம்ம சர்ச்சில் ட்ராக்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ராக்ஸ் இல்லைன்னா என்கிட்ட வாங்கிக்கோங்க. உங்களை நீங்கள் பார்க்குறவங்கள நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் செய்வார்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். கடைசி காலத்தில் நம்ம மேலே விழுந்த அது ஒரு கடமை. ஆமென். இந்த சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் போய் சேரணும். அப்போ தான் அவனுடைய வருகையும் நமக்கு இருக்கும். ஆமென். அதனால் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்ல போகிறோம். நாளிலே நாம் தேவன் அவருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். அவரை ஆராதித்தும் மகிமைப்படுத்தணும். தொடர்ந்து அவருடைய வார்த்தைக்காக நாம் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி செபிச்சுட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக சொல்லுவோம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் நாங்கள் சோதரிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே பலனுள்ளதாக, எங்களை சிருஷ்டித்த தேவன் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தந்துருளுகிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பிரகாரமாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களை வழிநடத்தும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் நான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நம்ம சபையில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலை அப்படின்ற நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அதற்காகத்தான் நான் உங்களுக்கு மத்தியில் அந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கி இது எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது என்று சொல்லி நிறைய பேருக்கு இன்றைக்கி தெரியல. எம்டி ஜெகன் ஒரு எந்த செய்தி எடுத்தாலும் அவர் 7 காரியத்தை என்ன பண்ணுவார், கடைசியில் சொல்லுவார். ஆனால் ஏன் இவர் சொல்கிறாருன்னு நான் யோசித்து பார்த்தேன். ஆனால் அது இன்றைக்கி சபைக்கு தேவையான ஒன்று. ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, ஆனால் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியாரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தப்படவே முடியாது. ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களை நடத்துகிறதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் இஷ்டத்தின்படி தான் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நடக்கிறதாக அர்த்தம். உங்களுடைய நடத்துதல், அதாவது பவுல் அழகாக சொல்வார், மனுஷனுடைய ஆவி மனுஷனுடைய காரியங்களை போதிக்கும், தேவனுடைய ஆவி தேவனுடைய காரியங்களை போதிக்கும். இப்போ நீங்கள் எந்த இதில் 2 விதத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய வாழ்க்கையை நம்ம பிரயாணங்களை நடத்தலாம். மனுஷிக ஆவியத்தில் நம்ம நடக்கலாம், தேவனுடைய ஆவியினாலும் நம்ம என்ன பண்ணலாம், நடத்தப்படலாம். ஸோ முதல் வாக்கு தத்தமே யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் தான் எழுதியிருக்குது. மாம்சமான யாவரும் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் மேலும் என்ன பண்ணுவேன், என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அது எப்போ நிறைவேற துவங்குது அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் தான் நிறைவேற தொடங்குது. எப்போ சபையாரெல்லாம் ஒன்று கூடி வந்தாங்களோ, 120 பேர் கொண்ட சபை ஆண்டவர் வாக்கு பண்ணின, இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணின அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு அவர் சீசர்களோட வாழ்ந்தப்போ என்ன பண்ணிட்டார், சொல்லிட்டார். அவர் பரமேறுவதற்கு முன்பதாகவே நான் மேலே போகிறேன், மேலே போயிட்டு பரிசுத்த ஆவியான தேற்றரவாளன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நான் என்ன பண்ணுவேன், அனுப்புவேன். நான் போகாமல் இருந்தால் அவர் என்ன பண்ண மாட்டார், இங்கே வரமாட்டார். அவர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவார், உங்களை சத்தியத்திற்குள்ளாகவும் நீதிக்குள்ளாகவும் சகல வழிகளிலும் உங்களை என்ன பண்ணுவார், நடத்துவார். அப்போ வசனம் என்ன சொல்ல, அவர் வந்து தான் உங்களை என்ன பண்ணுவார், நடத்துவார்ன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பரிசுத்த ஆவி நல்லா கேட்டுக்கலுங்க, நல்லா கேட்டுக்குங்க. பரிசுத்த ஆவி பெற்றவர்களும் நல்லா கேட்டுக்குங்க, பெறாதவர்களும் வருகிற நாட்களில் நம்ம இந்த ஆராதனை கூட்டத்தை நம்ம வைக்க போகிறோம். சண்டே சர்வீஸ் முடித்த உடனே ஒரு 1 hour நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள், அந்த 1 hour என்ன பண்ணுவோம், நீங்கள் உபவாசத்தோடு வாங்க, பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை நான் செய்து முடித்ததுக்கு பிறகு உங்களுடைய வேலை என்னன்னு சொன்னால், நீங்கள் அவர்கிட்ட காத்திருக்கணும். தாகம் உள்ளவன் மேலே கர்த்தர் ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறார். ஆமென். அப்போ அந்த பிரசங்கம் இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படையான வார்த்தைகள், இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது முதல் வாக்கு தத்தமே யோவேல் 2:28 தான். ஆண்டவர் அங்கே தொடங்கி அது புதிய ஏற்பாட்டு கால இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு அதை நிறைவேற செய்கிறார். அல்லேலூயா. யோவான் 14:16 நீங்கள் வாசிக்க. யோவான் 14:16 யோவான் 14:16. ஆமாம், யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 14:16. வசனத்தை நல்லா கவனிங்க வாசிக்கும் பொழுது. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். அவர் யாரா? சத்திய ஆவியானவர். அவருக்கு இன்னொரு பேரு தேற்றரவாளன். பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பேரு? தேற்றரவாளன். அப்போ இந்த தேற்றரவாளன் யாருக்குள்ள இல்லை? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத நபர்களுக்குள்ள இல்லை. யார் இல்லை? தேற்றரவாளன் இல்லை. அப்போ எப்படி தேற்றப்படுவீங்க? நீங்கள் ஞானஸ்தானம் மட்டும் எடுத்துட்டா போதும்னு நீங்கள் என்ன பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க. இப்போ ஞானஸ்தானத்துக்கு பிறகு
இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, நான் பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணுறேன், உங்களுக்காக அனுப்ப போகிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளும் போது அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியானவர், அவர் என்னென்றைக்கு என்ன பண்ணுவார், உங்கள் கூடயே அவர் என்ன பண்ணுவாரா இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். கம்ஃபோர்ட்டர் அப்படின்னு சொன்னால் தேற்றரவாளர், ஆதரவாளர், நம்ம கூடயே அவர் இருக்கிறவர். எப்பொழுதும் அவர் என்ன பண்ணுறார், நம்ம கூடயே அவர் இருக்கிறார். அப்போது இப்போ அவர் எப்பொழுதும் உங்கள் கூடயே இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் நினச்சி பாருங்கள், எப்பொழுதும் உங்கள் கூடயே இருக்கிறாரா? அப்போ பைபிள் தெளிவாக என்ன சொல்லுது, இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. அப்போது அவர் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் உங்களை என்ன பண்ண முடியும், நடத்த முடியும். அப்போ நீங்கள் யாரால் நடத்தப்படுகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சிந்தித்து பார்க்கணும், நல்லா கவனிக்கணும். சரியாம்மா? அடுத்தது 17ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். உலகம் அவர் என்ன பண்ணாது, அறியவில்லை. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சிஎஸ்ஐ ஆர்சி சபைகள் உள்ளவங்கெல்லாம் விசுவாசிக்க மாட்டாங்க, பரிசுத்த ஆவியானவர்லாம் இல்லை. ஏன் பெந்தகோஸ்தே ஆட்களே என்ன பண்ண மாட்டாங்க, சிபிஎம் அப்படி பண்ணுற சபைகளில் இருக்கிறவர்கள்லாம் அதிகமாக என்ன பண்ண மாட்டாங்க, பரிசுத்த ஆவியை விசுவாசிக்க மாட்டாங்க. இந்த யெகோவா சாட்சி, ஒன்லி ஜீசஸ், ஒரே வழி இயேசுன்னு சொல்லுவாங்க. ஒரே வழி இயேசுன்ற ஸ்தாபனம் இருக்குது, அது இல்லை. இயேசுதான் பிதாலாம் கிடையாது, இயேசுதான் மெயின் அப்படின்னு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாங்க, பிலீவ் பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, பரிசுத்த ஆவியானவர்லாம் இல்லை அப்படிம்பாங்க. அப்போ வேதம் நமக்கு இவ்வளோ தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லியிருக்கும் பொழுது அதை இல்லை என்கிற நபர்களையோ அல்லது மனிதர்களையோ நான் எப்படி அவங்கள சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அவங்கள எப்படி ஏற்றுக்கொள்ளுது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரியல. ஆண்டவர் வந்து மிக கண்டிஷனாக சொல்லியிருக்கிறார், மிக கட்டாயம். உங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் உறுதி. எபிரேயர் நினைக்கிறேன், பரலோகத்துக்கு முத்திரை பரிசுத்த ஆவியானவர், ரத்தம், எபேசியரா ஒன்று யோவான்ல, சரி எடுக்க வேண்டாம், நம்ம பிறகு வாசிச்சுக்கலாம். அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு முத்திரையாக அந்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, நம்ம கூட நம்மளை அபிஷேகிக்கிற ஒன்றாக காணப்படுகிறது. ஸோ இதை நம்பாதவர்கள் கண்டிப்பாக அவர்கள் எவ்வளவு பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று நம்ம பார்க்க முடியும். அப்போ வேதம் தெளிவாக சொல்லுது, பைபிளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லி வச்சிருக்கிறார், உலகம் அவர் என்ன பண்ண மாட்டாங்க, அறிந்து கொள்ள மாட்டார்கள். அப்போ அறியாதவர்கள் யாரா, உலகத்தோடு கலந்திருக்கிறவர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அறியாதவர்கள் யார், உலகம் அவரை அறிய மாட்டார்கள். அப்போ ஒருத்தர் பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொல்கிறான்னா அவன் உலகத்தை அதிகமாக நேசிக்கிறான்னு அர்த்தம். அவன் வாழ்க்கை உலகத்தோடு அதிகமாக சம்பந்தப்பட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆண்டு சொல்கிறார், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். அப்போ ஆவி உள்ளவன் தான் என்ன பண்ணுவான், நிதானித்து அறிய முடியும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் நிதானித்து உங்களால் என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. நான் 16 வாசித்தேன், அவர் சத்திய ஆவியானவர் தேற்றர் ஆளவன் என்று சொல்லி. 17 அவர் சொல்கிறாரு, அவர் உங்களுடைய கூட இருக்கிறபடினாலே அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். அவர் உங்கள் கூட தான் என்ன பண்ணார், இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவன் அவரை பார்க்க முடியாது, ஆனால் நீங்களும் நாங்கள் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். நமக்குள்ளே அவர் இருக்கிறத என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். யூ ஃபீல் த ஹோலி ஸ்பிரிட், நீங்கள் உணர முடியும், எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், என்னை நடத்துகிறார் அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும், உணர முடியும். அது பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னால், பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் நடத்துகிறத உங்களால் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, உலகத்தோடு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, கலந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. இன்னும் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலை, வரல அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. அடுத்த வசனம் 26ஆம் வசனத்தை வாசிக்கல. இந்நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு, போதிக்கிறார். போதித்து அவர் என்ன பண்ணுறார், உங்களை நடத்துகிறார். எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறார், உங்களை போதிக்கிறார், போதித்து நடத்துகிறார், நினைப்பூட்டுகிறார். அந்த வசனத்தை இதெல்லாம் பாருங்களேன், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்க, ஒரு தவறு செய்ய போகிறீங்க, நல்லா புரிஞ்சுங்க, ஒரு தவறு என்ன பண்ண போகிறீங்க,
செய்ய போகிறீங்க. பிசாசு ஒரு பக்கம் சொல்லுவா, தாராளமாக நீ செய்ய, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்பா. இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் என்ன பண்ணுவார், சொல்லுவார், மகளே இது தவறு, இதனை என்ன பண்ணாத, செய்யாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் சொல்லுவார். அப்போது நீங்கள் யாருடைய பேச்சை அந்த இடத்துல ஒப்பு கொடுக்குறீங்க, யாருடைய பேச்சுக்கு செவி கொடுக்குறீங்க? அப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பரிசுத்த ஆவியானவர், அவருடைய சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிடுவீங்க, ஈஸியாக பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சிருவீங்க, அதை தவறு செஞ்சிருவீங்க. ஆனால் இந்த பக்கம் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, உங்களை அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்த்து விட்டீர்கள் சொன்னால் அவர் அப்படியே உங்களை என்ன பண்ணுறாரு, உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களை ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை கண்ட்ரோல் பண்ணுகை ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார். என் நாமத்தில் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, அவர் ஒரு டீச்சர். ஆமென். அவர் ஒரு டீச்சர், போதகர். எல்லாவற்றையும் அவர் தான் போதிக்கிறார். இப்போ இந்த வேதத்தை யார் உங்களுக்கு போதித்து கொடுக்கணும்? நான் போதித்து கொடுக்கிறதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் போதித்து கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த வேதத்தின் ரகசியங்களை யாராலையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்க முடியாது. ஒரு பாஸ்டர் தான் தெளிவுபடுத்தி காண்பிக்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆசிரியராக இருக்கிறார். இஸ் எ டீச்சர். ஒரு மாணவனை போல நீங்கள் கற்றுக்கொள்ள அவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்து காத்திருப்பீர்களானால் அவர் உங்களுக்கு டீச்சரை போல உங்களுக்கு என்ன பண்ணுவார், சொல்லி கொடுப்பார், போதித்து நடத்துவார். ஆமே. நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு போதித்து நடத்துவார். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்பொழுது. இதை நான் செய்யணும், இதை நான் செய்யக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இருதயத்துக்குள்ளே அவர் ஆளுகை செய்யும் பொழுது உங்களை கரெக்டான நேரான வழியில் என்ன பண்ணுவார், அவர் நடத்துவார். ஆமே. அதனால தான் சொல்கிறார், உங்கள் இருதயம் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பு ஊட்டுவார். அப்போ அவர் உங்களுக்குள்ளே இல்லைன்னா வார்த்தையே நினைவுக்கு வராதுன்னு அர்த்தம். அப்படி தானே? அவர் உங்களுக்குள்ளே இல்லைன்னா உங்கள் மனமோட போக்கில் வாழ்வீங்க. எந்த வசனமும் உங்களுக்குள்ளே என்ன பண்ணாது, நினைவு வராது. எதையும் நீங்கள் சமாளித்து போக உங்களால் கூடாது. அப்போ உங்களுக்கு ஒருத்தர் நினைப்பு ஊட்டினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் என்ன பண்ண முடியும், சரி செய்ய முடியும். ஒன்றும் இல்லை, ஆரம்ப நாட்களில் நான் விசுவாசியாக இருந்தப்போ விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிளில் தெளிவாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தெரிஞ்சு யாராவது விக்கிரகங்களுக்கு படைச்சா என்ன பண்ண மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். அப்போ நான் ஹோட்டலில் போய் உட்கார்றேன். ஒரு அம்மா இட்லி எடுத்து வச்சு சூடை ஏற்றி இப்படி அந்த ஒரு இட்லி என்ன பண்ணுது, ஃபோட்டோவில் காண்பித்து பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இட்லி எடுத்து வச்சது. அரியலூரில் அந்த சம்பவம் நடந்துச்சு ஆரம்ப நாட்கள். அப்போ எனக்குள்ளே ஒரு கேள்வி வருது, ஐயோ இது விக்கிரகம் தானே, இது ஒரு விக்கிரகம் தானே, இதுக்கு படைச்சிட்டு நம்மக்கிட்ட கொடுக்குறாங்களே, இது எப்படி பைபிளில் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குதே அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், அப்படியே மன நெருகடெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும், ட்ராவல் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு அந்த கேள்வி எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து நான் பவுல் சபைகளுக்கு எழுதுகிற நிருபங்களில் ஒரு வசனத்தை வாசித்தேன். கடைகள் விற்கப்படுகிறத நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாய் புசிக்கலாம் அப்படின்னு பைபிளில் இருக்குது. அப்போ அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. கடையிலே சாப்பிடக்கூடாது, நீங்கள் என்ன பண்ண முடியாது, சாப்பிடவே முடியாது. அப்போ இந்த வசனத்தை நமக்கு யார் நினைப்பு விட்டுறா, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறார், நமக்கு நினைப்பு விட்டுகிறார். அப்போ உடனே என்ன பண்ணுறேன், ஸ்தோத்திரத்தோடு என்ன பண்ணுங்க, அதை சாப்பிடுங்கன்னு பைபிளில் நம்ம கட்டளை கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் கடைகளில் விற்கப்படுகிறதையும் சாப்பிடக்கூடாதுன்னு பைபிளில் எழுதியிருந்தா இன்றைக்கி யாராலும் என்ன பண்ண ட்ராவல் பண்ணவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சபைகளுக்கு மிக தெளிவாக பவுல் மூலமாக சொல்லியிருக்கிறார், ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, அது ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பவுல் சபைகளுக்கு நிருபங்களில் எழுதுகிறார். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு எப்போ நினைவு வரும் அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று நமக்கு வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பரிசுத்த ஆவியானவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், எதற்காக நான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து என்ன செய்கிறாரு. நான் ஒரு சொல்லட்டுமா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் புது பலன் அடைவீர்கள். ஆமே. அப்போ அந்த பலனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இழக்கிறீங்க.
அந்த பலன் என்ன பண்ணுறீங்க? இழக்கிறீங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 16 யோவான் 15:26. பிதாவினிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்தில் புறப்படு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆமென். என்னை குறித்து என்ன பண்ணுவார்? சாட்சி கொடுப்பார். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியவர் யாருன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். நான் அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஏற்றுக்கொண்டு நான் அப்படியே பைபிள் புதிய ஏற்பாடு படிச்சுக்கிட்டு எங்கள் ஊர் ஓடை பகுதி, நீர் பகுதி, அந்த பகுதியில் போயிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. 10ல் ஒருவர் தானே இந்த இயேசு கிறிஸ்து? 10ல் ஒருத்தர் தானே இந்த இயேசு கிறிஸ்து? எல்லாரும் உலகத்தில் அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை வணங்குறது போல் இவரையும் வணங்குறாங்க. இவர்கிட்ட மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? 10ல் ஒருவர் இவர், அநேக கடவுளுக்குள்ள இவர் ஒருவர் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள அந்த சிந்தை வருது. அப்படியே நான் போயிட்டு இருக்கும்போது பைபிளில் ஒரு அதிகாரத்தை நான் படிக்கிறேன், கலாத்தியர் நினைக்கிறேன். அவர் மூலமாய், அவருக்காகவும் தம் மூலமாய் எல்லாவற்றையும் என்ன பண்ணார்? பிதாவானவர் சிருஷ்டித்தார். இந்த உலகத்தில் இருக்கிறவைகள், நம்ம பார்க்குறவைகள், சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அனைத்தும் அவருக்காகவும் அவருக்கென்றுமே என்ன பண்ண இருக்குது? சிருஷ்டிக்கப்பட்டு இருக்குது. அப்போ நாமெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கிறோம்? யாரால் வந்திருக்கிறோம்? எதற்காக வந்திருக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிறவைகளை எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்காக. இதை நான் படித்த உடனே எனக்கு செவுல்ல இருந்தது போல இருந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து யார் சாட்சி கொடுக்குறா? பிதாவானவர், பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்குறார். இயேசு கிறிஸ்து எவ்வளோ வேல்யூபான பர்சன். எப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பயங்கரமான ஆள். அவர் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார் தெரியுமா? எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் மன்னிப்பதற்காக வந்தார். அவர் இந்த உலகத்தில் எதுக்காக வந்தார் தெரியுமா? உன்னை எண்ணி ஆசீர்வதிக்க வந்தார். இப்படியெல்லாம் என்ன பண்ணார்? பிதாவானவர், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? சாட்சி கொடுக்குறார். யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? இயேசு மேலே மிக பற்றுதலாக இருக்கிற காரணம். இன்றைக்கி கோடாங்கோடியான மக்கள் இயேசுவை பின்பற்றுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் சாட்சி கொடுக்குறார். எத்தனை கேள்விகள் எழும்பலாம். இயேசு தப்பு பண்ணியிருப்பாரா? அப்படிலாம் நமக்கு கேள்வி வரும்ல. வாலிப நாட்களில் இயேசு தப்பு பண்ணியிருப்பாரா? அப்படிலாம் நமக்கு கேள்வி வரல. அப்படி நீங்கள் ஒரு கேள்வியை சிந்திச்சிங்கன்னு சொன்னால் உடனே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு சாட்சி கொடுப்பார். இல்லை, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. நம்ம மனசுக்குள்ளே ஓடுற கேள்விகளுக்கெல்லாம் வெளியில் கேட்க முடியாது. அவர் பெரிய பரிசுத்தவானா அப்படின்னு நமக்குள்ளே கேள்வி வரும். ஆனால் அவர் பரிசுத்தவான் தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த விட்னஸ், சாட்சி ரொம்ப முக்கியம். அந்த சாட்சி தான் நம்மளை என்ன பண்ணுறது? உயிர்ப்பிக்கிறது. உண்மை சாட்சிக்காரன் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறார். இப்படிப்பட்ட சாட்சி நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணார்? உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? அப்போ வேதம் தெளிவாக சொல்லுது, பிதாவானவர் என்ன பண்ணாரா? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சாட்சி கொடுக்கிறாரா. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து என்ன பண்ணுவார்? சாட்சி கொடுப்பார். தயவு செய்து சொல்கிறேன், ஏசப்பா மேலே இருமாப்பான எண்ணங்கள் உங்களுக்கு எனக்கும் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எப்படிப்பட்டவர் என்பதை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அவரை குறித்து சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. 33 ஆண்டுகள் அவர் எந்த தவறும் செய்யாமல் பாவம் அறியாத சுத்த கண்டனாய் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தார். மாம்சத்தினாலேயும் சித்தத்தினாலே அவர் பிறக்கலை, பரிசுத்த ஆவியினாலேயே அவர் பிறந்தார். இந்த உலகத்தை ஜெயித்தார். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகினால தான் அந்த தேற்றரவாளன் நமக்குள்ளே வரும்பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளே நம்ம நடப்படுகிறார், வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள்லாம் எப்படி ஞானஸ்தானம் எடுத்தீங்க? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான். ஒருத்தர் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் இந்த கண்டிஷன் என்ன பண்ணணும்? பார்க்கணும். அவர் பரிசுத்த அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறாரா? அந்நிய பாஷையை பெற்றிருக்கிறாரா? உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய போதகர் கண்டிப்பாக இந்த எலிஜிபிலிட்டிக்குள்ளே என்ன பண்ணணும்? இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் யோவானில் ஆண்டவர் சொல்கிறார், யோவான் ஞானஸ்தானம் மட்டும் கொடுக்கிறார், நீரினாலே ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கிறான். மனம் திரும்பிட்டியா? வா, நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கொள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம்.
ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் கொஞ்ச காலத்திலேயே அக்கினியினாலும் என்ன பண்ண போறீங்க? ஞானஸ்நானம். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்ன பண்ண போறீங்க? ஞானஸ்நானத்தை கொடுக்க போறீங்கன்னு வாக்கு பண்ணினார். அந்த ஞானஸ்நானத்தை யார் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, எப்பொழுது 12 சீசர்களை அவர் நியமித்தாரோ அந்த 12 சீசர்கள் மூலமாகத்தான் என்ன பண்ணது? ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. இப்போ நான் சொல்கிறேன், இந்த 12 பேர் ஒரு 120 பேருக்கு என்ன பண்ணாங்க? ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அந்த 120 பேரில் எத்தனை பேர் அபிஷேகம் பெற்று ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டார்களோ அவர்கள் அங்கங்கே பிரிந்து போய் என்ன பண்ணார்கள்? ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அப்படியே கடந்து வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி ஓட்டக்கோயில் வரை வந்துச்சு. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? அந்த அபிஷேகம் கடந்து எங்கே வருது? நம்ம ஊர் வரை என்ன பண்ணிருச்சு? வந்துருச்சு. ஆமென். அப்போ இதுதான் அந்த அபிஷேகத்துக்குரிய அடையாளம். அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியே என்ன பண்ணுது? அடுத்தடுத்து வருகிறது. அப்போது உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டிய நபர் கட்டாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்போ தான் அந்த ஆதி காலத்து கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகம் அந்நிய பாஷை என்ன பண்ணும்? உங்களுக்குள்ள நிரப்பும். அல்லேலூயா. அடுத்து யோசித்து பாருங்க, இதை என்ன பண்ணார் இயேசு கிறிஸ்து? யோவான் 20:22 வாசிங்களே. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். யார் மேலே ஊதினார் இயேசு கிறிஸ்து? சீசர்கள் மேலே என்ன பண்ணுறாரு? ஊதுறாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? அவர்கள் மேலே ஊதுகிறார். அந்த காரியத்தை அவர் என்ன பண்ணார்? செய்கிறார். அங்கேருந்து அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்காக இன்னும் என்ன பண்ணுறாங்க? காத்திருக்கிறார்கள். அப்போது பெந்தெகோஸ்தே நாட்களில் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள். அந்த கூடி இருக்கும்பொழுது அங்கே பரிசுத்த ஆவியார் என்ன பண்ணுறார்? ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன பண்ணுறார்? எல்லா இடங்களிலும் உங்களை அறிமுகப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியாரை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மட்டும் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் முடிந்து போகிறதில்ல, அது அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணுது? கடந்து போகுது. உங்களை குறித்ததான ஒரு சாட்சி பரிசுத்த ஆவியானவர்கள் என்ன பண்ணுது? கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் எல்லாம் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 1:8 வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. பூமியின் கடைசி பரியந்தம் வரை நீங்கள் எப்படி இருப்பீங்க? எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. எப்பொழுது? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது. அப்போ வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னவா இருக்க முடியாது? சாட்சியா இருக்க முடியாது. ஆமென். அப்போ இந்த அப்போஸ்தலர் அதிகாரத்தை அவங்க தொடங்கும் பொழுதே எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்களேன். அப்போஸ்தலர் 1:1 வாசிங்களேன். தெயோப்பிலவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு, பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு. நல்லா புரிஞ்சு கொள்ளணும், யோவான் எழுதின சுவிசேஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து இருந்தார். இப்போ அப்போஸ்தலரில் அவர் என்ன பண்ணுறாரு? பரத்துக்கு ஏறுகிறார். ஏறி 3 நாள் அடக்கம் பண்ணி உயிரோடு எழும்புகிறார். 3 நாள் உயிரோடு எழுந்ததுக்கு பிறகு 40 நாள் அளவும் சீசர்களுக்கு தன்னை உயிருள்ளவராக காண்பிக்கிறார். அந்த 40 நாள் அளவும் சீசர்களுக்கு இதை என்ன பண்ணுறாரு? சொல்லுகிறார். அல்லேலூயா. 40 நாள் அளவு என்ன பண்ண இதை சீசர்களுக்கு அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னு பாருங்க. தியோப்பிலவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு. இதற்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் இருந்து தான் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியினாலேயே கட்டளையிடுகிறார். அப்போ அதுக்கு முன்னாடி யார் கட்டளையிட்டது? அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தார். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? உலகத்தில் இல்லை, அவர் கடந்து போய் விட்டார். அதற்கு பிறகு அவர் அனுப்பின தேற்றரவாளர் என்ன பண்ணிட்டார்? உலகத்துக்குள்ளே வந்துட்டார். அது சொல்றாரு, நான் போகலைன்னா தேற்றரவாளர் என்ன பண்ண முடியாது? வர முடியாது. நான் போவேனாகில் தேற்றரவாளர் இங்கே என்ன பண்ணுவார்? உங்களுக்கு வருவார். அப்போ இயேசுக்கு இருக்கும்போது தேற்றரவாளருக்கு இங்கே வேலை இல்லை. இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போதா தேற்றரவாளனுக்கு இங்கே வேலை உண்டு. அப்போ தேற்றரவாளன் யார் கூட இருந்து செயல்படுகிறாரன்னா உங்கள் கூட என் கூட என்ன பண்ண இருந்து செயல்படுகிறார். உலகத்தின் கடைசி பரியந்தவரை நான் உங்களுடைய கூட இருப்பேன். அதான் வாக்கு தத்துவம். உங்கள் கூட தான் அவர் என்ன பண்ணுறாரு? நம்ம கூட தான் அவர் எப்பொழுதும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இதை தான் அப்போஸ்தலரில் எழுதப்பட்டிருக்கு 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து அப்போ உங்களுக்குள்ள ஒரு பலன் கிடைக்கிறது.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு பலன் கிடைக்கிறது. அப்போ அந்த பலனை நீங்கள் என்ன பண்ணிட வேண்டாம், இழந்துட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா உங்களுக்கு பலன் இல்லை. நான் சொல்கிறேன், பலன் இல்லாமல் நீங்கள் எப்படி முன்னேறுவீங்க? பலன் இல்லாமல் எப்படி நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும்? பலன் இல்லாமல் எப்படி நீங்கள் காரியங்களை வாய்க்கப்பட முடியும்? பலன் இல்லாமல் எப்படி நீங்கள் இந்த இந்த உலகத்தின் இச்சைகளை மேற்கொள்ள முடியும்? பலன் இல்லாமல் நீங்கள் எதையுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் மிக தெளிவாக, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. உள்ளூர்லேருந்து அசலூர் வரையிலும் வெளியூர் வரையிலும் உலகத்தின் கடைசி வரையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏசப்பாவுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது உலகத்தின் கடைசி வரையில் என்ன பண்ணுறீங்க, சாட்சிகளாக இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும், இந்த மூலையில் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தன் இருக்கிறான், இந்த ஊரில் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தன் இருக்கிறான். உங்களை வச்சு இன்னொருத்தருக்கும் சொல்ல முடியும். லண்டனில் இருக்கிற திடீர்னு ஒருத்தருக்கு அறிவிப்பார் ஆண்டவர். பாஸ்டர் கிங்ஸ்லி ஒருத்தர் ஓட்டக்கோயிலுங்கிற பகுதியில் என்ன பண்ணுறாரு, ஊழியம் செய்கிறாரு. அமெரிக்காவில் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஜப்பானில் சொல்ல முடியும், சீனாவில் சொல்ல முடியும். எந்த தேசத்தில் இருந்தாலும் ஒருவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரே என்ன பண்ண முடியும், அங்கே சொல்ல முடியும். அல்லேலூயா. ஒரு சம்பவம் பைபிளில் இருக்குது. பிலிப்பு என்கிற ஒரு ஊழியக்காரன், அவர் கந்தாகிய மந்திரிக்கு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் பேசுகிறார். இந்த கந்தாகிய மந்திரி ரொம்ப விசுவாசமான ஒரு மனுஷன். அப்போ அவங்ககிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, நீ பிலிப்புவே நீ அந்த ரகத்தோட சேர்ந்துக்கோ, அவன் ஏசாயா அந்த அதிகாரத்தை படிக்கிறான், அதுக்கு பிறகு நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், கர்த்தர் சொல்லுகிறார். பிலிப்பு எங்கே இருந்தால் அதுக்கு முன்னாடி சரியாக எனக்கு ஞாபகம், அவன் ஒரு இடத்துல இருக்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே தூக்கி கொண்டு வந்து கந்தாகிய மந்திரிக்கிட்ட விட்டு கந்தாகிய மந்திரத்து சத்தியத்தை சொல்லி அவன் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு போயிடுறான். அப்போ இப்படியும் பரிசுத்த ஆவியானவர் என்ன முடியும், செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். அப்போது பரிசுத்த ஆவியானவர் இதை விட பயங்கரமான வேலையெல்லாம் செய்வார். பேதுரு ஒரு மேல் வீட்டு அறையில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர் பிரத்யட்சமான ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. பார்த்த உடனே என்னடா இப்படி ஒரு தரிசனமே அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே சிலர் என்ன பண்ணுறாங்க, வராங்க, பேதுருவே இந்த மாதிரி நாங்கள் கொர்நேலியு வீட்டிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம், எங்கள் முதலாளி பேர் கொர்நேலியு, அவர் ஒரு அதிபதி, அவர் ஒரு தரிசனம் கண்டார், நீங்கள் அவரிடத்துல ஜெபிக்கிற மாதிரி என்ன பண்ணார், தரிசனம் கண்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா இந்த வேலையாட்கள் பேதுருக்கிட்ட சொல்கிறா. உடனே பேதுரு, ஆஹா இப்போ தானே நம்ம பார்த்தோம், நல்லா இருக்கு, அருமையாக இருக்க, ஓ இவர்கள் தானே அவர்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறாரு, பேதுருவும் அந்த கொர்நேலி வீட்டுக்கு போகிறார். கொர்நேலி வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிறவங்களாம் சத்தியத்தை சொல்லி கொண்டு இருக்கும்பொழுதே நல்லா கவனிக்கிறோம் அந்த சம்பவத்தை. அப்போ சில 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கல, 4:31 இல்லை சாரி அப்போ சிலர் 10:44-47, அப்போ சிலர் 10:44-47. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்தசேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இங்கே இருக்கிறது நல்லா புரியுதா? அங்கே என்ன பண்ணுறதுன்னா, கொர்நேலி வீட்டுக்கு பேதுரு போகிறாரு. பேதுரு போன உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் யார், புறஜாதி மக்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்வமாய் அந்த வசனத்தை கேட்க வந்திருக்கிறாங்க, ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் கொர்நேலி என்ன பண்ணியிருக்கிறா, நிறைய சொல்லியிருப்பான் இல்லையா, சும்மா கூப்பிட்டா வந்துடுவாங்களா, இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரேயருக்கு போகிறோம், எங்கள் வீட்டுக்கு வாங்க ஜெப பாஸ் வராமல் வந்துடுவாங்களா, நம்ம அவங்க கூட பழகணும், அவங்களுக்கு நன்மதிப்பாக இருக்கணும், அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு வீட்டுக்கு வருவாங்க. அதே போல் கொர்நேலி வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ வந்திருக்கும் பொழுது பேதுரு வசனத்தை சொல்ல
பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல என்ன பண்றாரு? ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா. பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்க என்ன பண்ணுவாங்க? அந்நிய பாஷைலாம் இல்லை அப்படிம்பாங்க. என்ன போட்டிருக்கு? பல பாஷைகள் போட்டிருக்கு. அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்நிய பாஷையில் இல்லை, அபிஷேகம் உண்டு, ஆனால் அந்நிய பாஷை கிடையாது அப்படிம்பாங்க. இல்லை, அந்நிய பாஷையும் இருக்குது. அது ஒரு அடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனோடு கூட பேசுவதற்காக. 120 பேர் சபைகளில் கூடினாங்க இல்லையா? அவர்கள் கூடின பொழுது அந்த இடம் அசைந்தது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே? அப்போஸ்தலர் 1:2-4 இல்லையா? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் 4:31. அப்போஸ்தலர் 4:31 வாசிங்க. 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆமென். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். போதும் பாருங்க. அப்ப அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன பண்ணுச்சா? அசைந்தது. பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இடங்கிற உடனே அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. 2:4 வாசிங்க பிரதர். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென். ஆவியானவர் கொடுத்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகள் என்ன பண்ணாங்க? பேசினார்கள். டிஃபரண்ட் டங்ஸ். அந்நிய பாஷை பேசுகிறோம் இல்லையா? அப்போ அந்த பாஷை உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறோம்? நம்ம சபையில் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுனா ஆண்டவர் என்ன பண்ணார்? விரும்புகிறார். அப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி, ஆண்டவரே என்ன ரொம்ப அப்படிலாம் இல்லை, ரொம்ப நீங்கள் தாழ்மையாக ஆண்டவருடைய சமூகத்தில் செய்ய வேண்டிய ஒன்றே தான் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியை நான் என்ன பண்ணுறேன்? பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறேன். என்னுடைய அனுபவம், நான் கன்னியாகுமரி பகுதியில் மார்த்தாண்ட பகுதியில் ஒரு கன்வர்ஷன் நடந்துச்சு. நான் பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ள தான் நான் போகிறேன். அப்போ நான் போகும்போது எல்லாரும் பல விதமாக சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ரொம்ப தேவ சமூகத்தில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து செய்த தவறெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுத்து என்னெல்லாம் ஞாபகம் வருதோ நீங்கள் அதெல்லாம் ஒப்பு கொடுத்து என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் ஒப்புரவாகணும். சின்ன தப்புலாம் நான் அப்போ எனக்கு ஒரு தப்பு எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. என்ன தப்புன்னா, எங்கள் மாட்டை நான் என்ன பண்ணேன்? வாழை பிடிச்சி அடின்னு அடித்தேன் நான் சின்ன வயசில். அது தப்பு பண்ணுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணேன்? அதோடைய வாழை பிடிச்சிக்கிட்டேன் அடின்னு அடித்தேன். அந்த தப்பு எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அப்போ நான் அதை என்ன பண்ணுறேன்? ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இது தவறு என்ன பண்ணுங்க, பட் இப்படிலாம் நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு சொல்கிறாங்க இது மாதிரிலாம் நீ சொல்லி என்ன பண்ண, நாளைக்கு கூட்டம் நடக்க ஆரம்பிக்குது. அன்றைக்கி முதல் நாள் என்ன பண்ணுறேன்? ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறேன். உபவாசோட 3 நாள் ஃபாஸ்டிங் உபவாசோட நான் போகிறேன். போயிட்டு என்ன பண்ணுறேன்? முதல் நாள்லாம் நான் ஒப்பு கொண்டு ஜெபிச்சிட்டே இருக்கிறேன். அப்போ அந்த முதல் நாளில் ஒரு பாட்டு கேட்குறேன், தாகமுள்ளவர் மேல் பிறகுமன் சாங்க, தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்ற வேண்டுமே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்ற வேண்டுமே, ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். அந்த பாட்டை தான் என்ன பண்ணுறேன்? அதிகமாக நான் கேட்குறேன். அடுத்த நாள் கன்வென்ஷன் கூட்டங்கள் முடிந்த உடனே போதகர் அழைக்கிறார், அபிஷேகம் பெறாதவர்கள் முன்னாடி வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லுகிறார். இன்றைக்கி எத்தனை சபைகளில் அபிஷேக கூட்டங்கள் இருக்குது தெரியுமா? நிறைய சபைகள் அபிஷேக கூட்டங்களே இல்லை. நம்ம சபையிலே அபிஷேக கூட்டங்கள் இல்லை. அதுக்குரிய மக்கள் இல்லைங்கிறதுனால அந்த கூட்டத்தை நம்ம என்ன பண்ணல இல்லை. ஆனால் கண்டிப்பாக அபிஷேக ஆராதனை கூட்டம் கட்டாயம் மாதத்தில் ஒரு நாள் என்ன பண்ணணும்? வைக்க வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறேன், அபிஷேக ஆராதனை கூட்டம் இந்த பிரசங்கத்துக்கு பிறகு நான் ஒரு நாள் சொல்லுவேன். அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஃபாஸ்டிங்கோடு நீங்கள் வாங்க. ஃபாஸ்டிங்கோடு வந்து நம்ம சண்டே சர்வீஸ் முடித்தது பிறகு உடனே இல்லை இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி வச்சுருவோம். எப்படிம்மா? எப்படி சிஸ்டர்? இடைப்பட்ட நாட்களில் வருகிற மாதிரினாலும் வைப்போம். இல்லை சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு ஒரு நாள் என்ன உங்களுக்காக தான் வைக்குது. அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? அபிஷேகத்தை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாக நீங்கள் காத்திருப்பினாலும் கட்டாயம் உங்களை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். நீங்கள் அதுக்காக ரொம்ப நல்லா உங்களுடைய தவறுகளை தெய்வ சமூகத்தில் ஒப்புவித்து, நிறை குறைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புவித்து தெய்வ சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் நாவுகளை திறப்ப நான் சொல்கிற இன்டிமேஷனை மட்டும் செய்யுங்க. நான் என்ன சொல்கிறேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ அந்த காரியத்திற்காக ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுங்க? கூட நீங்கள் தேவ சமூகத்தில் ஃபாஸ்டிங் இருந்து வாங்க. ஏன்னா கடைசி காலம் தயவுசெய்து சொல்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கு வருவார். ஆனால் கட்டாயம் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். அது மேலான ஆசீர்வாதங்களுக்கு என்ன பண்ணும்? கொண்டு வரும்.
மேலான நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வரும். பரலோகத்தில் மேலான கிருபைகளை உங்களுக்கு கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பூமியிலும் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. பாருங்கள், 2 வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வாசித்த 2:4 வரங்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள். 2:4 மறுபடியும் வாசிக்க பிரதர். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே ஆமென் வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். ஆமென். அல்லேலூயா. வரமாகவே இருக்காது. அப்போதான் வரங்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுறார்? ஆப்ரேட் செய்கிறார். நீங்கள் என்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கு தான் உங்களுக்குள்ள வரம் என்ன பண்ணும்? செயல்படும். ஆவிக்குரிய 9 வரங்களில் இந்த வரமும் பற்பல பாஷைகளை பேசுகிறதும் ஒரு வரம். அது ஒரு வரம், கிஃப்ட்டு. அப்போ அந்த கிஃப்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? ஆமென். இன்றைக்கி அந்த கிஃப்ட்டை நம்ம நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். தேவனோட அந்நிய பாஷை பேசுகிறோம். அவரோடு கூட நம்ம பேசி என்ன பண்ணுறோம்? ரகசியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். அது ஒரு வரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், அதுக்கு பிறகு தான் உங்களுக்குள்ளே வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும், பாஷைகள் பேச ஆரம்பிக்கும். பாஷைகளோடு கூட, அந்நிய பாஷைகளோடு கூட தேவனோடு கூட என்ன பண்ண முடியும்? தொடர்பு கொள்ள முடியும். வசனம் சொல்லுது, அந்நிய பாஷையோடு பேசுகிறவன் தேவனோட ரகசியம் பேசுகிறான்னு பைபிள் எழுதியிருக்கு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நான் என்ன பண்ணுறோம்? அந்நிய பாஷை பேசும்போது தேவனோட என்ன பண்ணுறாங்களா? ரகசியம் பேசி கொள்ளுகிறார்களாம். அப்போ அந்த ரகசியத்தில் எழுந்து போய் நிற்கக்கூடாது. ஆமென். அப்போ இப்படி பாருங்கள், இப்படி இருக்கும்போது தான் கொர்நேலியு வீட்டில் என்ன பண்ண அவங்க என்ன பண்ணுறாங்க? பிரஜாதி மக்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். பிரஜாதி மக்கள் பெற்றுக்கொண்ட உடனே பேதுரு சொல்கிறா, கர்த்தராலேயே இவர்கள் அபிஷேகம் பெற்றிருக்கும் பொழுது, பற்பல பாஷைகளை பேசும்பொழுது தண்ணீரை இவர்களுக்கு விலைக்கு வைக்கலாமான்னு சொல்லி உடனே என்ன பண்ணார்? பேதுரு ஞானஸ்நானம் கொடுத்தார். நம்ம சபையில் மனு அப்படிப்பட்ட ஞானஸ்நானத்தை பெற்றான். அவன் ஞானஸ்நானமே எடுக்கல, ஆனால் கர்த்தருடைய அபிஷேகத்தில் என்ன பண்ணா? நிரப்பப்பட்டான். விசுவாசிக்கிறவனை மட்டும்தான் இருந்தான். அவனும் அபிஷேக கூட்டத்துக்குள்ளே வந்தான். ஆனால் அவனுக்கு இன்னும் ஞானஸ்நானம் கொடுக்கல. ஆனால் ஞானஸ்நானம் கொடுக்க இந்த வசனத்தின்படி அவனுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அவன் ஞானஸ்நானம் அன்றைக்கி தான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறான். அன்றைக்கி ஈவினிங் சர்வீஸில் தான் அவன் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறது அவனுக்கு. ஆனால் அன்றைக்கி மார்னிங் சர்வீஸ் பரிசுத்த அபிஷேக கூட்டத்தில் அவன் அபிஷேகம் பெற்றுக்கொண்டான். அன்றைய பேச ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு பிறகு தான் ஞானஸ்நானமே அவனுக்கு கொடுத்துச்சு. அப்போ யோசித்து பாருங்கள், இதெல்லாம் கர்த்தர் அந்த அனுபவங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுற? கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அப்போஸ்தலர் 19:2 வாசிக்கப்படுது. அப்போஸ்தலர் 19 சீக்கிரம் நான் முடிக்க போகிறேன். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவரைய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானம் கொடுத்தானே என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். ஆமென். புரியுதா? அப்போ ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க? யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் எடுத்து வச்சிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் மட்டும் இன்னைக்கு எடுத்திருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். பரிசுத்த பிதா, நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கும்போது எப்படி கொடுப்போம்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் கொடுக்குறோன்னு பைபிளில் இருக்குது. அதே போல் தான் நீங்கள் என்ன பண்ணுறாங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது பரிசுத்த ஆவியானால தானே ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க கொடுக்குற அந்த ஞானஸ்நானம் மூலமாக நம்ம என்ன பண்ணிடலாம்? பரலோகம் போயிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக நீங்கள் பரலோகம் போக முடியும். ஆனால் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி தான் என்ன பண்ணுறார்? கர்த்தர் என்ன பண்ணுறார்? இதை நமக்கு நினைப்பூட்டுகிறார். இப்போ நீங்கள் வாசிச்சிங்கன்னா 2 பேருக்கு நடுப்புற இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார். ஒருவன் கள்ளன், அவன் எந்த அபிஷேகமும் பெறல, ஞானஸ்நானமும் எடுக்கலை. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசிக்கு வருவாயிட்டார். அப்போ உடனே இந்த சத்தியத்தை எடுத்துகிட்டு நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பண்ணலாம், பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? நினைச்சிடக்கூடாது. ஒருவேளை அபிஷேகம் பெற்றவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு வர முடியும்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அது அந்த சூழ்நிலை என்பது வேறு, அங்கே இருக்கிற சூழல் என்பது வேறு. அப்போ நீங்கள் கள்ளனா இல்லை, நீங்கள் திருடனா இருந்தீங்களா? புரியுதில்ல நான் சொல்கிறது? அப்போ நீங்கள் திருடனா இருந்தால் ஓகே, உடனே மனம் திருப்பிட்டீங்க, ஓகே, பரலோகத்துக்குள்ளே ஆண்டவர் வரத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டீங்க? பரலோகத்துக்குள்ளே ஓகே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அப்படிலாம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் சத்தியத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? அறிவித்திருக்கிறார். சத்தியத்தை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். ஸோ இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும். ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது
அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயே உங்களை நடத்துவார். அப்போ பவுல் வந்து கேட்குறான், நீங்கள் எந்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்தீங்க அப்படின்றா. அப்போல்லோ என்பவன் நீங்கள் விசுவாசிகள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவி உண்டென்பதையே என்ன பண்ணலையா, கேள்விப்படலையா. இன்றைக்கி நிறைய பெயர் கிறிஸ்தவ சபைகள்லாம் பரிசுத்த ஆவியார் உண்டென்பதே நம்புறதில்லை. பரிசுத்த ஆவியா அப்படின்னா என்னங்க அப்படிங்கிறாங்க. நம்மள அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்றாங்க. எவ்வளோ வேல்யூபலாக ஆண்டவர் இந்த இடத்துல பேசியிருக்காருன்னு நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஆமென். அப்போ பவுல் கேட்ட உடனே சொல்கிறார், அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவில்லை என்றார்கள். அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் என்ன? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். யோவான் என்ன ஞானஸ்தானம் கொடுத்தான்? எப்போ மனம் திரும்பிட்டியா, இயேசு தான் வரப்போறாருங்கிறத உறுதி பண்ணிட்டியா, வரப்போறாரு. ஏன்னா யோவானை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்க, பிதாக்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திலே சேர்க்கிறார், வழியை ஆயத்தப்படுத்துகிறவன். அவன் வேலை என்ன? பிள்ளைகளை என்ன பண்ணுறான்? பிதாக்களுக்கு நேராக என்ன பண்ணுறான்? நடந்த வழியில் கொண்டு சேர்க்கிறான். நீங்கள் எல்லாரும் வாங்க, இயேசு வரப்போகிறாரு, நம்ம முன்னோர்கள் பின்பற்றின வழியில் நீங்கள் வாங்க வாங்க என்ன பண்ணுறான்? அவன் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறான். அதுக்கு அடையாளமாக ஒரு மன திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை என்ன பண்ணுறான்? கொடுக்குறான். அப்போது யோவானை கேட்குறாங்க, வருகிற இயேசு கிறிஸ்து நீதானா அப்படின்றாங்க. இல்லை, அவன் சொல்கிறான், தெளிவாக சொல்கிறான், நான் இயேசு கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்பாக வருகிற வழியை ஆயத்தப்படுத்துகிறவர் தான் என்று சொல்லி தெளிவாக சொல்கிறான். அப்போ எனக்கு பின் வருவார், அவர் அக்கினியினாலும் என்ன பண்ணுவார்? பரிசுத்த ஆவியாலும் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவார். தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. அவர் என்ன பண்ணுவார்? தூற்றுக்குடையினால உங்களை அவர் சரியாக வேலை செய்வார்னு சொல்கிறார். ஆமென். புரியுதா? அப்போ இதை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க? நாங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றால் அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறாவையே கிறிஸ்து இயேசுவால் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று சடங்குகளுக்கு சொல்லி மன திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா. அந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். பரவாயில்ல. அதற்கு பிறகு யோவான் சொன்னார் இல்லையா, நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு விசுவாசிகளாக இருக்க வேண்டும் சொன்னார் இல்லையா. அப்படி இருங்க, நீங்கள் வாங்க, நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன்? ஜெபம் பண்ணுறேன். பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுங்க? பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக அவங்க மேலே கை வச்சு ஜெபிக்கிறாங்க. உடனே பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுறாரு? இறங்குறார். அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்நிய பாஷையை பேசுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷன்லாம் ஏறக்குறைய 12 பேராக இருந்தார்கள். 12 பேருக்கு அங்கே என்ன பண்ணுது? அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியார் என்ன பண்ணுறார்? ஊற்றப்படுகிறார். நீங்கள் நல்லா தெளிவாக கவனித்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் இப்போ சொல்கிறேன். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். நம்பர் 1, நீங்கள் என்ன பண்ண? உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் காத்திருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரத்துக் கொள்வதற்காக 120 பேர் கொண்ட சபை என்ன பண்ணுச்சு? தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள். நமக்கு பைபிளில் கொஞ்ச நாள் தான் சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 15-16 நாள் காத்திருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். 15 நாளுக்கு மேலே காத்திருந்தாங்களா அந்த மேல் வீட்டு அறையில் 120 பேர். அப்போ தேவ பரிசுத்த ஆவியார் அக்கினியாக இறங்கின பொழுது அங்கே இருக்கிற எல்லாரும் அவரவர்கள் பாஷையிலே பேசுகிறார்கள். ஒருத்தர் வேற ஒரு லாங்குவேஜ், இன்னொருத்தர் வேற ஒரு லாங்குவேஜ். அந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரும் அங்கே எருசலேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன நகரம்னா அது பொருளாதார நகரம், ஒரு பிஸ்னஸான இருக்கக்கூடிய நகரம். எல்லா பிஸ்னஸ் மேனங்களும் அங்கே என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. அப்போ வரும்பொழுது அவெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இவர்கள் எப்படா நம்ம பாஷை? இவர்கள் எபிரேயர்கள் தானே, இவர்கள் வந்து கிறிஸ்தவ யூதர்களாச்சு, இவர்கள் இஸ்ரவேலர்களாச்சு, இவர்கள் எப்படி நம்ம பாஷையை பேசுகிறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி ஆச்சரியம்? நம்ம பாஷை எப்படி இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு ஆச்சரியம், பயங்கர ஆச்சரியம். அப்போது ஆண்டவர் அவர்களை அபிஷேகத்தினால் நிரப்பி அதுக்கு பிறகுதான் வரங்கள் என்ன பண்ணுது? அவளுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கிறது. அதற்காக இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். நம்பர் 1, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உபவாசம் இருங்க. தேவ சமூகத்தில் காத்துருங்க. உங்களுடைய குறை நிறைகளை கத்தடியில் ஒப்பு கொடுத்து, கணவன்கிட்ட தப்பு பண்ணாலும் சரி, மனைவி கணவன்கிட்ட தப்பு பண்ணாலும் சரி, அம்மா அப்பாக்கிட்ட தப்பு பண்ணாலும் சரி, அல்லது யாருக்கு நம்ம எப்படி இருந்து கீழ்ப்படியணும், கத்தருக்கு பதிலாக நம்ம கீழ்ப்படிந்து நம்ம வந்து பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியாக இருந்து சமுதாயத்துக்கு முன்பாக சாட்சியாக இல்லை ஆண்டவர், இதெல்லாம் என்ன மன்னியுங்க, இதெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஒரு நாள் நான் சொல்கிறேன், நீங்கள் கட்டாயம் அடுத்த மாதம் முதல் வாரத்தில், சரியா, முதல் சண்டே சர்வீஸில்
ஓகே பிரதர்? அடுத்த மாதம் ஃபஸ்ட்டு சண்டே சர்வீஸில் அபிஷேக கூட்டம் நமக்கு ஒரு 1 hour இருக்குது. அதுக்கு நீங்கள் ஆயத்தத்தோடு வாங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். விசுவாசத்தோடு வாங்க. கர்த்தர் அதனால் உங்களை என்ன பண்ணுவார்? நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் காத்திருக்க மட்டும் செய்யுங்க. அந்த அனுபவம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கின உடனே சிலருக்கு அந்த அனுபவம் இல்லாமல் அந்நிய பாஷை மட்டும் வரும், பாஷைகள் மட்டும் பேசும். சிலருக்கு என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஸ்ப்ரங்கு மாதிரி குதிக்க செய்வாங்க. உருண்டெல்லாம் பெறலாம் கூடாது. ஆண்டவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியானவர் எந்த இடத்துல இருந்து நீங்கள் அவருக்காக காத்திருக்கும் போது உங்கள் மேலே ஒரு அடாய்க்கு ஒரு பவர் உங்கள் மேலே விழும். அந்த பவர் விழும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்கு முன்னாடிலாம் ட்ரைலாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் சும்மா இருங்க. ஆட்டோமேட்டிக்காக வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்கள். வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லும்பொழுது கர்த்தர் உங்கள் நாவை என்ன பண்ணுவார்? அவர் தொடுவார். அப்போ அக்கினி பாஷை உங்கள் மேலே விழும்பொழுது உங்கள் பாஷைகள் மாறும். அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்? தெய்வ சமூகத்தில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நேரம் உங்களால் பேச முடியுது அவ்வளோ நேரம் என்ன பண்ணுங்க, பேசுங்க. அந்த அபிஷேகத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க. இன்றைக்கி நான் சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன், இந்த சத்தியத்திற்கு நேராக என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேற்றரவாளனே, தீடன் தருபவரே, தேற்றரவாளனே, தீடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, மீட்பு நாளுக்கென்று, மீட்பு நாளுக்கென்று, முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. ஆவியானவரே, இந்த நாட்களில் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே, உங்கள் நாமத்தினால ஆண்டவரே உடைய வசனத்தை உடைய பிள்ளைகளுக்கு நான் எடுத்து காண்பித்திருக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் அளவில்லாமல் அபிஷேகிக்கும்படியாய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆவியானவர் உடைய பிள்ளைகளை அபிஷேகம் ஆண்டவரே, வருகிற நாளில் ஆண்டவரே ஒரு அபிஷேக ஆராதனை நாங்கள் நடத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. வருகிற மாதத்தில் முதல் வாரத்தில் அபிஷேக ஆராதனைக்கு உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தயாராக வர கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பிள்ளைகளை அபிஷேகிப்பீராக ஆண்டவரே. புதிய பலன் சாட்சியாக, தேற்றரவாளனாக, நம்பிக்கையாக ஆண்டவர் யூதேயா முதல் உலகத்தின் கடைசி பரியந்த வரை சாட்சிகளாக, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உடைய பிள்ளைகளாக, வரங்களுக்குள்ள உடைய பிள்ளைகளை நடத்துங்க அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே உடைய நாமம் மகிமைப்பட உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் எங்களை ஒரு விஷயம் உடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட எங்கள் மேலேயும் உடைய அபிஷேகத்தை மீண்டும் ஒரு விஷயம் நாங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. வருகிற மாதத்தில் முதல் ஆராதனையில் முதல் வாரத்தில் அபிஷேக கூட்டத்தை நடத்துவதற்கு தேவன் உதவி செய்யுங்க. அந்த நாட்களில் உடைய பிள்ளைகளை அபிஷேகிங்க, குறைகளை குற்றங்களை மன்னித்து உடைய பிள்ளைகளை மேலே அளவில்லாமல் உடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க அப்பா. ஷிபாலாரா தாலாரா பாலாரா இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம்.
உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வருகிற நாளெல்லாம் உமோடு கூட நாங்கள் செலவிட எங்களை வழிநடத்தும் ஆளுகை செய்யும். உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நாங்கள் செபிக்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் வெளியேறு பெற்ற அன்பின் ஐக்கியமும் என்று எண்ணமுள்ள சதாகாலம் கொடுப்பு நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.